டபிள்யூடபிள்யூஇல ரெசில்மேனியாவுக்கு ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிளான் இப்போ ஒட்டுமொத்தமா கொலாப்ஸ் ஆயிருக்கு. அந்த பிளான் என்ன? ஏன் கொலாப்ஸ் ஆயிருக்கு? என்ன மாதிரியான நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். டபிள்யூடபிள்யூஇல ஒரு பிளான், பெரிய பிளான், அதாவது விஷன் டீம்ன்ற ஒன்று பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த பிளான் கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. விஷன் டீமை வச்சு ஒரு பிளானு, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஷன் டீமில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒவ்வொரு ரெஸ்லராகவே இன்ஜுரி ஆகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு செத்ருலின்ஸை அடித்து பிரேக்கப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டோரி லைனை கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பேரன் பேக்கர் இன்ஜுரி ஆகிட்டார். பேரன் பேக்கர் இன்ஜுரி ஆன ரெசில்மேனியாவுக்கு மூவ் பண்ண வேண்டிய பேரன் பேக்கர் ராயல் ரம்பிள் அட்டாக் பண்ண வச்சு அவரை இன்ஜுரி ஆகிட்டுன்னு அவரை ரிமூவ் பண்ணி விட்டாங்க. மொத்தமாக 4 பேர் இருந்தாங்க. அதில் வந்து பேரன் பேக்கர் போனதுக்கப்புறம் அஸ்டின் தேரி, லோகன் பால், அதுக்கப்புறம் பிரிசன் ரீட் இவங்க எல்லோரும் இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வாரம் நடைபெற்ற ராவில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜே இசோ வர்சஸ் எல் கிராண்டினோ ஒரிஜினல் வர்சஸ் அதுக்கப்புறம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பிரிசன் ரீட். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரிசன் ரீடுக்கு அடிபட்டிருக்கு. பிரிசன் ரீடுக்கு அடிபட்டது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ரி செக்ஷனில் அறிவிச்சிருக்காங்க பிரிசன் ரீடுக்கு பைசப்ஸில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக அவுட் ஆஃப் த ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரால் இப்போதைக்கு வர முடியாது. கிட்டத்தட்ட அவர் வந்து இப்போது டபிள்யூடபிள்யூஇயை விட்டு குறைஞ்சபட்சம் 1 மந்த்துக்கு அவர் ஒதுங்கி இருக்க போகிறாருன்ற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்கு. இதனால் விஷன் டீம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் விஷன் டீமை விட்டுட்டு பால் ஹியூமன் பிராக் லெஸ்னர் நோக்கி நகர்வார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாரம் ராவில் கூட பிராக் லெஸ்னருக்கு மேனேஜராக தான் பால் ஹியூமனும் வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் விஷன் டீமுக்கும் வந்திருப்பார். இருந்தாலும் விஷன் டீமோட பிளான் அப்படியே சொதப்பலாக மாறிக்கிட்டே இருக்குது. பிரிசன் ரீடும் இன்ஜுரி ஆகிட்டார். அதனால் அவர் அவுட் ஆஃப் ஆக்ஷனாக போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசில்மேனியா வரைக்கும் பிரிசன் ரீடு வரமாட்டார். இதனால் டபிள்யூடபிள்யூஇ பண்ண பிளான்லாம் இப்போது சொதப்பலில் போயிட்டுருக்கு. இந்த விஷன் டீம் பண்ண பிளானை வச்சு பண்ண ஐடியாலாம் இப்போது வந்து டபிள்யூடபிள்யூஇ ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.